அந்த காலத்தில் சவரக்கத்தியில்தான் முகச்சவரம் செய்தார்கள். அதில் நிறைய காயங்கள் ஏற்பட்டன. அதை கண்ட ஜிடி நாயுடு எந்த காயமும் இல்லாமல் முகச்சவரம் செய்து கொள்ள பிளேடை கண்டுபிடித்தார். நாயுடு கண்டுபிடித்த பிளேடுகளை தயாரித்துக் கொள்ள ஒரு அமெரிக்க நிறுவனம் அதன் காப்புரிமையை $1,00,000 விற்கும்படி கேட்டும் அவர் சம்மதிக்கவில்லை. தன் கண்டுபிடிப்பு தமிழகத்திற்கு பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் காப்புரிமையை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஜெர்மன் நகரில் நடைபெற்ற பொருட்காட்சியில் ஜிடி நாயுடு கண்டுபிடித்த சவரக்கத்திக்கு முதல் பரிசும் பிளேடுக்கு 3ஆம் பரிசும் கிடைத்தன. பல நிறுவனங்கள் இவருடைய கண்டுபிடிப்புகளுக்கு உரிமையை கேட்டும் வழங்க மறுத்து அவற்றை நம் நாட்டிலேயே தயாரிக்க இந்திய அரசிடம் நிதியை கோரினார். ஆனால் இந்திய அரசாங்கம் அவருடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்காததால் மனம் உடைந்து போன நாயுடு ஒரு அமெரிக்க நிறுவனம் அவருடைய கண்டுபிடிப்புக்கு 10 லட்சம் கொடுக்க முன்வந்தும் அதன் காப்புரிமையை இலவசமாகவே கொடுத்து விட்டார். அதற்கு அவர் கூறிய காரணம், அமெரிக்க நிறுவனத்திடமிருந்து 10 லட்சம் ரூபாயை வாங்கி இந்திய ஆங்கிலேய அரசுக்கு 9 லட்சம் ரூபாய் வரி செலுத்துவதை விட இலவசமாக கொடுப்பதே மேல் என்று கூறினார்.